எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜென்ரலாக ஒரு வஜனம் சொல்லுவாள் தெரியுமா, எவ்வளோதான் உருண்டு பிறந்தாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படின்னு ஒரு வஜனம் சொல்லுவாள். அதாவது அது நம்ம ஒட்டிக்கிறதுங்கிறது என்னென்னா நமக்கு கிடைக்கணுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு நடந்த ஒரு இது முன்ன புராணத்தில் வந்ததை ஒரு ஷேர் பண்ணுறேன். ஒரு சிவபக்தன் இருந்தால் ரொம்ப தினம் அந்த கோவிலுக்கு போய் நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒன்றும் அப்ளிகேஷன் நம்மளை மாதிரி போடுறதுங்கிறது போய் கோவிலில் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ஒரு ஆசை. அதனால் தினம் போயிட்டுருப்போம். அப்போ வழியில் ஒரு கண்ணு தெரியாத மனுஷர், அவரும் ரெகுலராக இந்த கோவிலுக்கு வருவார். ஸோ இவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கச்சு நினச்சான், நம்ம கண்ணு தெரிஞ்சு நம்ம அழகாக இப்படி இங்கே திரும்பணும், லெஃப்ட்டு திரும்பணும், ரைட்டு திரும்பணும், படி ஏறணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். இவன் எப்படி தடங்கலாம் அழகாக வரானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியம். அவன்கிட்ட கேட்டுருக்கான். அது சொன்னால் அது இப்படி முதல்ல ஒரு கொஞ்சம் ஒரு 1 or 2 times கொஞ்சம் தடங்கினேன் நான் கூட. அப்புறம் எனக்கு வழி காமிச்சவா இத்தனை இப்படி போனது இங்கே வலது பக்கம் திரும்புங்கோ, இங்கே படி ஏறுங்கோன்னு சொன்னதுனால நான் அதையே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பரவாயில்லையே, இந்த மாதிரி ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா நம்ம அழகாக நம்மளை மாதிரியே அவனும் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆச்சரியம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணான், ஒரு நாளைக்கு ஆனால் கஷ்ட ஜீவனம் தான் அவனுக்கு. ஆனால் நம்மளுக்கு நிறையா வேணும் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டான் சுவாமி கிட்ட. ஸோ அதனாலேயே சுவாமிக்கு ரொம்ப இவனுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் எனக்கு இவன் வர்ற பாதையில், அதாவது வீட்டிலேருந்து இது வர்ற இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப நடமாட்டம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறார், கொஞ்சம் தங்க காசுகள் அழகாக அங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறார். இவன் அன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரான். வரும்போது என்ன பண்ணுறான், டக்குன்னு அவனுக்கு என்னவோ தோன்றுறது, இன்னைக்கு நம்ம கண்ணை மூடிட்டு போய் பார்த்தா என்ன, நமக்கும் வழி கரெக்டாக தெரியும் இல்லையா, அதனால நம்ம அதே மாதிரி நம்ம நடந்து ட்ரை பண்ணுவோமே, நம்மளால் கூட பண்ண முடியறதான்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கண்ணை மூடிட்டு அப்படி கொஞ்சம் கையை அப்படி மெதுவாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதே வழியில் வரான். அதனால என்ன ஆச்சு, அங்கே இருந்த அந்த தங்க காசு அவன் கண்ணுக்கு படலை. அதை தாண்டி அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்து விட்டான். ஸோ அவனுக்கு கிடைக்கணுன்ற பிராப்தனுக்கு இல்லை அவனுக்கு. அதனால தான் அவனுக்கு இத்தனை நாள் ஒழுங்காக போனவன் அன்றைக்கி கண்ணை திறந்துட்டு போயிருக்கலாம்ல, போனால் அந்த காசு கிடச்சிருக்கும், அவன் கஷ்ட ஜீவனமும் எவ்வளோ சரியாக போயிருக்கும். அதுதான் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறது தான் கிடைக்குங்கிறதுக்கு. இது பழச ஒரு கதைன்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போவும் அது நடக்கிறதுங்கிறதுக்கு சமீபத்தில் என்ன ஆச்சு, என்னை ஒரு சுவாசினி பூஜைக்கு சொல்லியிருந்தான். அந்த செக்பட் கிட்ட குச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்தில் இந்த 1000 ரூபா அந்த இது பண்ணுவா இல்லையா, சகஸ்ர இதுன்னு, அந்த மாதிரி ஏதோ எனக்கு மெசேஜ் வந்தது. நான் அதில் ஏதோ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய நம்பர்லாம் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சாதாரணமாக நான் என்ன பண்ணுவேன், இது மாதிரி எந்த ஒரு பூஜையோ பாராயணமோ எதுனாலும் அந்த நம்ம டேட் பெருசாக போட்ட கேலண்டர் வச்சுருப்போம், அதில் நாங்கள் நோட் பண்ணுவோம். நம்ம கிளாஸோ பாராயணமோ ஊருக்கு போகிறதோ எதுனாலும் அதில் போட்டு வச்சுடுவோம். அந்த மாதிரி எப்பவும் பண்ணுறதோ அன்றைக்கி அதை மறந்துவிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணினேனே தவிர கேலண்டரில் எழுத மறந்துவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம யூஷுவல் அது ரொம்ப அட்வான்ஸ், ஏன்னா 1000 பேருங்கச்சு ரொம்ப அட்வான்ஸாக அதெல்லாம் பிளான் பண்ணுவா இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, சப்சிக்வெண்ட்டாக கிளாஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிறது. திடீர்னு ஒரு புது பேட்ச் கிளாஸ் கரெக்டாக அது ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. அதே ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்கிறேன். ஸோ திடீர்னு முதல் நாள் எனக்கு யார் அந்த வாட்ஸ்அப் அனுப்பினாலும் அந்த ஃப்ரெண்டு நாளைக்கு அந்த பேட்சுக்கு வந்துடுறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டான். எனக்கு இது டோட்டலாக அவன் மூளையிலேருந்து போயிடுத்தது. அது இருக்கவே இல்லை மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணோன்னே. ஸோ நான் என்ன பேட்ச்சு சொல்கிறேம்மா, நம்ம எதுக்கு, ஏன்னா அவ்வளோ நானும் யூஸ்வலாக காஞ்சிபுரத்தில் சில பாராயணங்களுக்கு போகும். ஸோ அதனால அதை பற்றி அது மாதிரி எதுவும் இல்லை, நானும் என்னென்னவோ யோசித்து பார்க்குறேன் அவர்கிட்ட ரிப்ளை வர்றதுக்குள்ளே. அதுக்கப்புறம் சுவாசினி பூஜை மாமி அப்படின்னு போட்டோம். ராமா, நம்ம எப்படி இதை மறந்தோம், கிளாஸை கேன்சல் பண்ணிடுறா அப்படின்னா. இப்போ நடுப்புற நடக்கிற கிளாஸுனாக்க பரவாயில்லம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு நம்ம மெசேஜ் போடலாம். அன்றைக்கி தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அப்போ எப்படி அதை கேன்சல் பண்ண முடியும்?
ஸோ நான் சொன்னேன் ரொம்ப சாரிம்மா, ஆரம்பிக்கிற பேட்ச்சு என்னால் வந்து கேன்சல் பண்ண முடியாது, அதனால வந்து அங்கே தான் அவளுக்கு சாரி சொல்லணும், நீங்கள் வேணால் என் சார்பில் வந்து அவள்கிட்ட சொல்லிடுறீங்களா அப்படின்ட்டு சொன்னேன். பட் மனசுக்குள்ளே என்னடா இது, ஒரு சுவாசினி பூஜைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மளை கூப்பிட்டப்போ நம்ம எழுதிக்காமல் இப்படி விட்டுட்டோமே, எப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஒரு தாபம் வந்து இல்லை, உனக்கு வேற ஒன்று கிடைக்கிறதுக்கு இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னாச்சு, இந்த காமாட்சி கோவிலில் வந்து நவராத்திரியின் போது ஒவ்வொரு நாளும் சுவாசினி பூஜைகளை வந்து ஒரு 11 பேர் உட்கார வச்சு பண்ணுவாள். போன வருஷம் பண்ணியிருந்தான். ஸோ அதோட முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் கரெக்டாக ஞாபகம் வச்சுண்டு முதல் நாளைக்கு வந்து சுவாசினிக்கு உட்காரத்துக்கு வர சௌகரியப்படுமா அப்படின்னு கோவில்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதை கேட்டதும் நம்ம காமாட்சியே வந்து நம்ம அது வந்து 2 மாதம் முன்னாடி வந்து நம்ம மிஸ் பண்ணதுக்கு நான் கூப்பிட்றேன்னு அவளே கூப்பிட்டா மாதிரி அது ஒன்று ஃபிக்ஸ் ஆகுது. சரி, அதுதான் ஒன்றுன்னா சொல்லுவாரியா, இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்பாடு. அந்த மாதிரி வந்து இன்னொரு குரூப்பில் வந்து இப்போ நடுப்புற எனக்கு இந்த பாராயணங்கிறதுனால அங்கே ரொம்ப டச்சில் இல்லை. ரீசெண்டாக ஏதோ ஒரு கிளாஸ் பற்றி அவள் குரூப் போட்டிருந்தான். அந்த மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் புஸ்தகத்தை பற்றி அவள் சம்ஸ்கிருதத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசும்போது எனக்கு வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த புஸ்தகம் பெரியவா வந்து நம்ம சிவசஹஸ்ரநாமம் சமர்ப்பணத்தும் போது யாரோ கொண்டு வந்ததை எனக்கு அந்த புக்கு கொடுத்துருந்தான். அதில் சம்ஸ்கிருதம் இருந்தது. ஸோ நான் வந்து அந்த மீட்டிங்கில் அவள்கிட்ட சொன்னேன், இது மாதிரி சம்ஸ்கிருதம் போட்டிருக்கு. அவள் சொன்னால் மடுத்து சம்பிரதாயம் தானான்னு கேட்டேன். ஆமான்னு அதுக்குள்ளே அது ஏதோ பேச்சு வந்துடுத்து இதுவாக இருக்குது. நான் அப்புறம் என்ன பண்ணேன், அந்த மீட்டிங் முடிஞ்சதும் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் அந்த யார் பப்ளிஷர் அதெல்லாம் போட்டிருப்பா, அப்புறம் வந்து இன்னும் 2ஆம் பேஜில் வந்து ஏதோ சில நம்பரோட போட்டிருந்தா பிரிண்டர் இருந்தது. அது 2த்தையும் ஃபோட்டோ எடுத்து அந்த வாலண்டியர்கிட்டையும் அதே போல் அந்த இன்னொரு மெயின் கோஆர்டினேட் பண்ணுற அந்த 2 பேருக்கும் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன். பண்ணி அவளுக்கு அந்த வாலண்டியர் இவளுக்கு வந்து சொல்லுவோம் அட்மின் இவளுக்குன்னு ட்ரை பண்ணேன். அதில் லைன் பிஸியாக இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் அவள் ஃபோன் பண்ணி நான் அப்போ சொல்லி பாருங்கோ, மடத்துலேருந்து ஒரு சம்பிரதாயம் தான் இது வந்து அது போட்டிருக்கா பாருங்கோ, செக் பட்டு நம்ம மடத்துதுன்னு அது எல்லாத்தையும் அவளுக்கு சொன்னேன். எனக்கு சரியாக அது விசிபிளாக இன்னும் ஒரு தடவை அனுப்புன்னா அனுப்பிச்சி விட்டேன். அப்போது உடனே அவள் என்னை கேட்டாள், நம்ம சுவாசினி பூஜைக்கு நீங்கள் வந்து பெரியவா இதுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேளோன்னா. அதை நான் பார்க்கல அந்த மெசேஜ் அந்த குரூப் இது. அம்மா நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு என்றைக்கு நான் பார்த்தா மாதிரி இல்லையேம்மா. சரி, நான் உங்கள் பேர் ஏற்றி விடுறேன், நீங்கள் வந்துவிடுங்கோ. ஸோ அந்த தேதி அவர் சொன்னதும் சரி, எனக்கு வந்து ஈஸியாக நவராத்திரி போதிக்கேன்னு ஸோ நினச்சிட்டேன். நம்ம அந்த ஒன்று மிஸ் ஆகிடுத்தே, இப்படி எப்படா இப்படி பண்ணோன்னதுக்கு கவலைப்படாதுன்னு நம்ம இவ்வளோ காமாட்சி இது பண்ணுறதுனால காமாட்சியும் கூப்பிட்டு குரு சன்னிதானத்தில் பெரியவா முன்னாடி அவள் பண்ணுற சுவாசினி பூஜைக்கும் நம்மளை வந்து கலந்துக்கிறதுக்கு உடனே பண்ணான். ஆக எனக்கு இதுதான் கிடைக்கணும்னு இருக்கு, அது மிஸ் ஆகணுன்றதுனால தான் இது எனக்கு கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எப்போவுமே நம்ம ஜென்ரலான நம்ம எல்லாருக்குமே ஆனால் அந்த ஒரு ஃபீலிங் ஒரு ஏதோ ஒன்று நினச்சிட்டு போவோம், ஒன்று சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டு டக்குன்னு அது நடக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏன் இது நடக்கலை, எனக்கு ஏன் நான் சரியாக தானே இது பண்ணினேன் ஏன் அந்த ஒரு எல்லாருக்கும் மனுஷனுக்கு வர்றது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம மனசை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். எஸ், இது வரலன்னா எனக்கு வேற ஏதோ நல்லதை கொடுக்க போறா, அதுக்காக தான் இதை பண்ணுறா அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு எது பகவான் கொடுக்கறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நல்ல வழியில் நம்மளை கொண்டு போகிறதா இருக்கும். ஸோ அந்த ஒரு சிவியர் தாட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்கு உடனே நம்ம வசனப்படாமல் எஸ் கடவுள் வந்து எனக்கு இன்னொரு நல்லதை கொடுக்கணும், என் கையை பிடிச்சி கூட்டின்னு போனோங்கிறதுக்காக தான் இதை மிஸ் பண்ண வச்சுருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா லைஃப் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.